ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 8வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம். பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ व्यक्त्यो व्यक्तः सनातनः यस्य सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति. परस्तस्मास्तु भावोऽन्यो व्यक्तो व्यक्तः सनातनः अव्यक्तो व्यक्तात् सनातनः यस्य सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति नश्यत्सु न विनश्यति. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பரஸ்தஸ்மாத் தூ அப்படின்னு கேட்குறார். தூ ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? தஸ்மாத் அவ்யக்தாத், அதனால் அந்த அவ்யக்தத்தினின் அதனின்றும் அந்யஹா வேறான பாவகா வேறான இருப்புடையதும் சனாதனஹா அவ்யக்தா அதாவது அனாதி காலமாக இன்னொரு அவ்யக்தம் யஹா சஹா எது உள்ளதோ அது சர்வேஷு பூதேஷு அது எல்லா பொருள்களும் நச்யத்சு ந வினச்யதி அது எல்லா பொருள்களும் அழியும் போது அது அழிவதில்லை. ந வினஷ்யதி அது ஒருபோதும் அழிவதில்லை. என்னது? பரஸ்தஸ்மாத்து பரஸ், அதனால் தஸ்மாத் முன்னாடி இருக்குதே, இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த அவ்யக்தத்துக்கும் முன்னாடி இருக்கிறத அந்யஹா வேறான ஒரு பாவம் வேறான ஒரு இருப்பு அது இருக்குதே. சனாதனஹா, சனாதனம்ன்றா என்ன? அழியாத ஒரு நிலைமை, அழியாதது, அனாதியானது. அந்த அனாதியான இன்னொரு அவ்யக்தம் இருக்கே, அந்த அவ்யக்தம் தான் இந்த அக்ஷர பிரம்மம். பெருமாள் சொல்கிறோமே அக்ஷர புருஷம், பெருமாள் முதல்ல ஆரம்பிக்குச்சா அப்படின்னா என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்டானே, அந்த கேள்விக்கு தான் அந்த அவ்யக்தம் இன்னொரு அவ்யக்தம் இருக்கே அது யஹா சஹா எஸ் சஹா எது உள்ளதோ அது சர்வேஷு பூதேஷு. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ராத்திரி ஆனவனே எல்லாம் ஒடுங்கும், பகலானவனே தானாக மேலுக்கு வரும், மறைவாக இருக்கிறது மேலுக்கு வரும், ஒன்று ஒன்றா வரும், அடுத்தடுத்து வரும், எல்லாம் ஒரே சமயத்தில் வரும். அது தானாக எப்படி சில சமயத்தில் தன் வசம் இல்லாமையே வரும், தன் வசம் இல்லாமையே ஒடுங்கும், தானாக அப்படியே வரும், போயிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், விஷயம் முடியும், அதை போயிடும் அப்படின்னு. அது இப்போ தான் சொன்னோம், நித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் அதெல்லாம் சொன்னோம். இப்போ போன ஸ்லோகத்தில் ஒரு நிமிஷத்தில் கோடிக்கணக்கான உயிர் ஜனிக்கிறது, அதே சமயத்தில் அதுக்கும் 10 நம்பர் அதிகமாக கோடிக்கணக்கான உயிர் இந்த என்ன பண்ணுறது, இந்த அதாவது சரீரத்தை விட்டு போகிறது. அதுபோல் அது என்னது? சர்வேஷு பூதேஷு எல்லா பொருள்களும் அழிந்தாலும் நச்சத்து அழியும் பொழுதும் ந வினஷ்யதி அது ஒருபொழுதும் அழிவதில்லை. அது என்னதுதான் சொன்னால், அதான் முதலில் கூறப்பட்ட அவ்யக்தா அவ்யக்தோ வியக்தா அப்படின்னு சொன்னால், முதலில் சொல்லப்பட்ட அவ்யக்தம் என்பது மூலப்பிரகிருதி. மூலப்பிரகிருதி தான் மகான், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் அப்படி சொன்னோம் இல்லையா, அந்த 26 தத்துவம் அதுபோல் இருக்குச்சே. அது முதல்ல சொன்னது வியக்தம் என்றது. அவ்யக்தம் என்று சொன்னால் மூலப்பிரகிருதி, அதுலேருந்து தான் எல்லாமே சிருஷ்டி படைக்கப்படுகிறது. அதாவது 2வது குறிப்பிடப்பட்ட அவ்யக்தம் என்பது அக்ஷர பிரம்மம். எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கி எல்லாத்தையும் தன்னுள்ளே வச்சுட்டு யாருக்கும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அந்த பிரம்மம் இருக்கே. அந்த ஆதிநாராயணன் கிட்ட எல்லாம் ஒடுங்கும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆதிநாராயணன் தன்னுள்ளே அடக்கி எவருக்கும் எளிதில் விளங்காமல் இருப்பது. அதுதான் 2வது சொன்ன. இப்போ மேலே முதல் வரியில் சொன்னாரே அவ்யக்தோ வியக்தா சனாதனஹா அப்படின்னு சொன்னேன். அந்த சனாதனமாக என்னது? ஆதிநாராயணன். ஆதிநாராயணன் கிட்ட எல்லாமே ஒடுங்கிடும் ஒரு பிரளய காலத்தில் அப்படின்னா. அப்போ அந்த அக்ஷர பிரம்மம் என்ன தெரியாது? யாருக்கு அக்ஷரம் அக்ஷரம் அப்படின்னா அந்த அக்ஷரம் யாருக்கும் விளங்காமல் இருப்பது, அதுதான் என்ன அவ்யக்தம் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.